தமிழ் மக்களால் புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல் இப்படி பல பேர்களால் இன்னைக்கும் மக்களால் போற்றப்படுற ஒரு மாமனிதர் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஒரு நடிகர் மக்களோட பேராதரவை பெற்று ஒரு அரசியல் தலைவராகவும் முதலமைச்சராகவும் முடியும் அப்படின்னா அது மிகப்பெரிய சாதனைனே சொல்லலாம். இந்த சாதனையை இவர் ஒரே நாள்ல நடத்திடல. பல வருஷ கால கடின உழைப்பு இந்த சாதனைக்கு பின்னாடி இருந்திருக்கு. நாம இந்த வீடியோல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். நான் சோபனா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சீரியோ ப்ளஸ். இவர் 1917 வருஷம் ஜனவரி 17 இலங்கையில இருக்கிற கண்டியில பிறந்திருக்காரு. இவரோட பெற்றோர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மேலக்காடு கோபால மேனன், சத்யபாமா. இவர் கூட பிறந்தவங்க 2 பேர் தானா. ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் இருக்காங்க. எம்ஜிஆருக்கு 2.5 வயசு இருக்கும் போதே அவரோட அப்பா இறந்துட்டாரு. அவங்க அப்பாவோட பிரிவை தாங்க முடியாம அவங்க சகோதரியும் இறந்துட்டாங்க. குடும்பத்துல ஏற்பட்ட இந்த தொடர் இறப்பை பார்த்த எம்ஜிஆரோட அம்மா ரொம்ப கவலையாவே இருந்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் குழந்தைய நாம தான் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தைரியத்தையும் வளர்த்துக்கிட்டு இந்த 2 பிள்ளைகளையும் வளர்க்கறதுக்காக கும்பகோணத்துக்கு போயிருக்காங்க. குடும்பத்துல ஏற்பட்ட வறுமை காரணத்தினால இந்த 2 மகன்களாலையும் படிப்பை தொடர முடியல. இதனால இவங்க 2 பேரும் நாடகத்துல நடிக்க தொடங்கினாங்க. நாடகத்துல நடிச்சது மூலமா வந்த பணத்தை வச்சுதான் குடும்பம் நடத்தியிருக்காங்க. நாடகத்துல எம்ஜிஆரோட கடின உழைப்பு தான் இவரை சினிமா உலகத்துல ஒரு சகாப்தமா உருவாக்கி இருக்கு. சினிமா துறையில இவரோட திறமையின் மூலமா வெளிவந்த முதல் திரைப்படமான சதிலீலாவதி இவருக்கு ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்த படங்கள் எல்லாமே இவருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாவே இருந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் ஹீரோவா நடிச்சு வெளிவந்த படம் ராஜகுமாரி. இவர் மொத்தம் 136 படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவரோட நடிப்புக்கு தமிழக மக்கள் எல்லாருமே அடிமை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எம்ஜிஆரோட நடிப்பு இருந்திருக்கு. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட திருமண வாழ்க்கையை பத்தி இப்ப பார்க்கலாம். இவரோட முதல் மனைவி தங்கமணி அப்படிங்கிறவங்க. இவங்க உடல் நலக்குறைவால 1942 வருஷம் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. அவங்களோட மறைவுக்கு அப்புறமா சதானந்தவதி அப்படிங்கிறவங்கள மறுபடியும் கல்யாணம் பண்றாரு. அவங்களும் உடல் நலக்குறைவால 1962 வருஷம் இறந்து போயிட்டாங்க. அவங்கள தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் ஜானகி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்றாரு. அறிஞர் அண்ணா மேல உள்ள பற்றுனால எம்ஜிஆர் அவர்கள் அரசியல்ல சேர்ந்து மக்களுக்கு தொண்டுகளை செய்ய தொடங்கினாரு. சினிமாவில் இவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு காரணமா கட்சியில உள்ள முக்கியமான பொறுப்புகள் இவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆனாரு. கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த வேறுபாடுகள் காரணமா எம்ஜிஆர் திமுகவை விட்டு வெளியில வந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி இருக்காரு. எம்ஜிஆருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு மூலமா 1978 வருஷம் தேர்தலில் போட்டியிட்டு அந்த தேர்தலில் வெற்றியும் பெற்று தமிழகத்தோட முதலமைச்சரா ஆயிருக்காரு. இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அவரோட ஆட்சி காலத்துல பல நலத்திட்டங்களை நடைமுறையில வச்சிருந்தாரு. சத்துணவு திட்டம், இலவச சீருடை திட்டம், இலவச மின்சார திட்டம், பெண்களுக்கு அரசு வேலையில 30% இடஒதுக்கீடு திட்டம், இப்படி பல திட்டங்களை இவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. சரி, இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வாங்கின விருதுகள் பத்தியும் பட்டங்கள் பத்தியும் பார்க்கலாம். 1988 வருஷம் பாரத ரத்னா விருதை பெற்றிருக்காரு. கிருபானந்த வாரியார் அப்படிங்கிறவரால பொன்மனச் செம்மல் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரையும் பெற்றிருக்காரு. புரட்சி நடிகர், மக்கள் திலகம், வாத்தியார், புரட்சி தலைவர், இதய தெய்வம், இப்படி பல சிறப்பு பெயர்களும் இவருக்கு உண்டு. எம்ஜிஆர் அவர்களுக்கு 3 திருமணங்கள் நடந்திருந்தாலும் கூட அவருக்கு குழந்தைகள் இல்லை. அதனாலதான் ஜானகி, கணபதி பட் இவங்க 2 பேருக்கும் பிறந்த அப்பு அப்படிங்கிற சுரேந்திரனையும் ஜானகியோட தம்பியாகிய மணி அப்படிங்கிறவரோட குழந்தைகள் 5 பேரையும் தன்னோட வளர்ப்பு பிள்ளைகளா தத்தெடுத்துக்கிட்டாராம். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் எத்தனையோ குழந்தைகளுக்கு பாதுகாப்பு
பாதுகாவலரா இருந்து அவங்கள படிக்க வச்சிருக்காரு. அதுல முக்கியமான 2 பேரு அரசியல்ல கலக்குன துரைமுருகன், அப்புறம் சினிமாவுல வலம் வந்த கோவை சரளா. இந்த விஷயம் எம்ஜிஆர் 25ல ஆனந்த விகடன் இதழ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்கள் செல்ல பிராணிகளையும் ரொம்ப அன்போட வளர்த்துட்டு வந்திருக்காருன்னே சொல்லலாம். தன்னோட வீட்டுல வளர்த்துட்டு வந்த செல்ல பிராணிகளை கவனிக்கிறதுக்குன்னே தனியா ஒரு டாக்டரையே அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்களாம். இப்படி உலகத்துக்கு பல நன்மைகளை செஞ்ச எம்ஜிஆர் அவர்கள் உடல் நலக்குறைவால 1987 வருஷம் டிசம்பர் 24 இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாரு. இவரோட இறப்பை பார்த்த தமிழக மக்கள் மீளா துயரத்திலேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெரினா கடற்கரையில எம்ஜிஆர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் நினைவிடமா ஆக்கப்பட்டது. என்ன பாக்குறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்களா? இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பல் அமுக்குங்க. ஆமா, அம்கா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வீட்டுல கொளுத்தி போட்டுருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.